எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே சிம்பிளான முட்டை கிரேவி செய்ய போகிறோங்க. இந்த கிரேவி நம்ம வெளியே கடைகளில் சாப்பிட்ற சுவையில் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமாங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நான் இங்கே கடலெண்ணெய் பயன்படுத்துகிறேங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், இது கூடவே 4-5 கிராம்பு சேர்த்துக்குங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இங்கே 75 கிராமுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயத்து கூடவேங்க ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களையுமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். ரொம்பவுமே சுலபமான மசாலா பொருட்கள் தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுங்க, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காரம், அது கூடவே மல்லி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவேங்க கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த எல்லா மசாலா பொருட்களையுமே நம்ம எண்ணெயில் ஒரு முறை கரிஞ்சிடாமல் ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த மசாலா பொருட்கள்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்கள், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து நமக்கு ஃப்ரை ஆகி வரணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க. மூடி போட்டு வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் விட்டுட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குங்க. பாருங்கள், நமக்கு மசாலா இது மாதிரி ரெடியாகி வந்திருக்கு. இப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா 2 முறை இது மாதிரி கிளறி விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கோங்க. இந்த கடலை மாவு பேஸ்ட்டை இந்த மசாலாவோடு நம்ம சேர்த்துற போகிறோம். இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் கிளற போகிறோங்க. ஏன்னா இந்த கடலை மாவு கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிக்கிறோம். கிளறினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க விட்டுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம கடலை மாவு சேர்த்து நல்லா கிளறியாச்சுங்க. இப்போ கடலை மாவு ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறோங்க. இந்த கடலை மாவில் இருக்கக்கூடிய இந்த பச்சை வாசனை பூரா போயிடணும். 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டால் நமக்கு போதுமான அளவு தண்ணி சேர்த்துட்டுங்க. கூடவே நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்துட்டுங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது மாதிரி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்க போகிறோங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு கமகமன்னு இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. மூடி எடுத்துட்டுங்க. நல்லா 2 நிமிஷம் போல் நம்ம இது மாதிரி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை இதில் சேர்த்துக்கணுங்க. நான் இங்கே 4 முட்டையை இது மாதிரி வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை உள்பகுதி குழம்புக்குள்ளே வர மாதிரி நல்லா நீங்கள் வச்சுங்க. நல்லா மிதமான தணலில் இதை கொதிக்க விட போகிறோம். இது மாதிரி செய்கிறதுனால நம்ம மசாலாவில் இருக்கக்கூடிய அந்த உப்பு காரம் எல்லாமே இந்த முட்டைக்கு நல்லா சார்ந்து வருங்க. அதுக்காக இது மாதிரி பண்ணுறோம். ஒரு 30லேருந்து 60 செகண்ட் போல் ஆனதுக்கப்புறமாங்க நம்ம மெல்லமாக முட்டையை இன்னொரு புறமாக திருப்பி விட போகிறோங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட் போல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா நமக்கு முட்டையுடைய ஒரு பகுதியில் குழம்பு நல்லா சார்ந்து வந்துருச்சுங்க. இப்போ மெல்லமாக ஒரு கரண்டியில் முட்டையுடைய இன்னொரு பகுதிக்கு நம்ம திருப்பி விடுறோம். நான் இங்கே முட்டையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் முழு முட்டையை கீறி போட்டு கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நம்ம எப்பயும் செய்கிற முட்டை கிரேவி காட்டிலும் இது வித்தியாசமான சுவையில் இருக்குங்க. அவ்வளோதான், நமக்கு அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பெரும்பாலும் வீடுகளில் செய்கிற சுவையை காட்டிலும் இது ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம வெளியில் கடைகளில் சாப்பிடக்கூடிய சுவையில் நமக்கு இந்த முட்டை கிரேவி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த முட்டை கிரேவி ரெசிப்பியை நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு சிம்பிளான முறையில்
செஞ்ச இந்த தாபா ஸ்டைல் எக் கறி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.